30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கான ஒரு வட்டம். இந்த வட்டம் இருக்கக்கூடிய பகுதிக்கு மனுஷங்க யாருமே போகக்கூடாது, போனா கண்டிப்பா உடல் அளவில் பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அந்த பகுதிக்குள்ள போறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. ஆனா அதே பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள், குறிப்பா விலங்குகள், செடி கொடிகள் இதெல்லாமே ரொம்பவே செழிப்பா வளருது. இந்த தவளை இனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உலகத்தோட மற்ற பகுதிகளில் ஒரு இளம் பச்சை நிறத்துல தான் இருக்கும். ஆனா அதுவே இந்த குறிப்பிட்ட பகுதியில் கருப்பு நிறத்துல இருக்கிற மாதிரி அது தன்னைத்தானே மாத்திக்குது. இப்ப நாய்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நாய்கள்ல ஒரு சில நாய்கள் முழுக்க முழுக்க நீல நிறத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப மனுஷங்களுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில எப்படி உயிரினங்கள் மட்டும் இவ்வளவு செழிப்பா வளர முடியும்? இதுக்காக அதோட உடம்புல என்ன மாதிரியான தகவமைப்புகளையும் அதுங்க செஞ்சு வச்சிருக்கு. 1986 ஏப்ரல் 26 அன்னைக்கு சோவியத் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டு கீழே இருந்த அந்த செர்னோபில் பவர் பிளான்ட்ல 4வது ரியாக்டர்ல விபத்து ஏற்படுது. அதனால ரொம்ப அதிகமான கதிர் வச்சு வெளியே வர ஆரம்பிக்குது. அடுத்த நாளே அந்த செர்னோபில் பிளான்ட்டை சுத்தி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்தை விட்டு காலி பண்ண வைக்கிறாங்க. ஆனா காலி பண்ணும்போது அந்த மனிதர்கள் எல்லாமே எப்படி செல்லப்பிராணிகள்லாம் வளர்த்திருப்பாங்க, அதெல்லாம் நீங்க கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அந்த மனிதர்கள் மட்டும் தான் போறாங்க. சோவியத் நாட்டு வீரர்கள் அந்த மிச்சர் செல்லப்பிராணிகள் எல்லாத்தையுமே அவங்களே சுட்டு கொல்றாங்க. அதுக்கப்புறமா அதை சேஃபா டிஸ்போஸும் பண்றாங்க. அப்படி சுடும்போது தப்பிச்சு போன நாய், பூனை இதெல்லாமே காட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போக போக நிறைய விலங்குகள் இந்த எக்ஸ்ப்ளோஷனால ஏற்பட்ட அந்த கதிர்வீச்சையை தங்களோட உடம்புக்கு பாசிட்டிவா மாத்த ஆரம்பிச்சிருக்கு. அதுல ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்ட ஒரு உயிரினம்னா அதுங்க தான். இளம் பச்சை நிற தவளைகள் எடுத்து அதுங்களாம் அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய தவளைகளுடைய அந்த நிறம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கருமை நிறமா மாற ஆரம்பிச்சு முற்றிலுமா சில தவளைகள்லாம் இப்ப பறக்கும் போது கருமை நிறத்துல மட்டுமே இருக்கிற மாதிரிலாம் பறக்குது. அது ஏன் செக் பண்ணி பார்க்கும்போது அதுங்களுடைய உடம்புல மெலனின் கொஞ்சம் அதிகமாவே சுரக்கிறது தெரிய வருது. இப்ப மெலனினை பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும், அதை கதிர்வீச்சா நல்லாவே அதால தடுத்து நிறுத்த முடியும். அதுக்காக தான் இந்த இளம் பச்சை நிற தவளைகளோட உடம்புலயுமே இந்த மாதிரி கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சு முற்றிலுமா கருப்பு நிறத்துக்கு வர்ற மாதிரி அதுங்க மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இது செர்னோபில் விபத்துனாலயோ இல்ல அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால நடந்தாலும் சரி, இந்த தவளைகள் ரேடியேஷன்ல இருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கருப்பு நிறத்துல மாறுது அப்படிங்கறத மட்டும் ஆய்வாளர்கள் மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. கடைசியா ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு உயிரினம்னா இந்த நாய்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.